தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி ஐயா பாஸ்கரன் அவர்கள் உட்பட மேடையில் இருக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்வை கேட்பதற்காக வந்திருக்கின்ற மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீபத்தில் ஒரு கவிதை ஒன்று படித்தேன். கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னால் சிரியாங்கிற நாட்டின் மீது குண்டு போடப்பட்டது. குண்டுகளை சும்மா அப்படியே தூவிட்டு போனாங்க. மேலே இருந்து பூ தூவுற மாதிரி குண்டுகளை இறச்சிக்கிட்டே போனாங்க. அந்த குண்டுகள் எங்கே விழுது அப்படின்னா பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருந்த இடத்துல குண்டு விழுந்தது. அந்த குழந்தைகள்லாம் செத்துட்டாங்க. கொஞ்ச நாளில் ஒரு 2 வாரம் கழித்து குழந்தைகள் நாள், இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடினாங்க. அப்படி கொண்டாடும்போது அதே நாடு, குண்டு போட்ட நாடு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற பேரில் குழந்தைகளை கொண்டாடுகிறோம்னு சொல்லி அதே ஏரியாவில் பொம்மைங்களை கொண்டாந்து போட்டாங்க விமானத்தில் இருந்து. அதில் குழந்தை செத்து போய் அழுதுகிட்டு இருந்த ஒரு அம்மா அவங்க சொன்னதாக அந்த கவிதை சொல்லுது. நீங்கள் 15 நாளைக்கு முன்னாடி அந்த பொம்மைங்களை போட்டுட்டு 15 நாள் கழித்து குண்டு போட்டிருக்கலாமே அப்படின்னு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, அம்மா 15 நாள் கழித்து குண்டு போட்டாலும் உன் குழந்தை செத்து தானே போயிருக்கும். ஆமாம், ஆனால் அந்த பொம்மையோட விளையாடிட்டாவது செத்துருக்கும்ல. இதை இந்த கவிதைன்னு அவங்க சொல்கிறது, அது என்ன வடிவமாக இருந்தால் என்ன, இது ஏன் நடக்குது? நம்ம எல்லாம் இப்போ கண் எதிர பார்த்துக்கிட்டு இருக்கோம், செய்தியில் பார்க்குறோம். அப்படியே கொத்து கொத்தா சின்ன சின்ன பூங்கொத்துக்களை சுற்றி வைக்கிறத பார்க்குறோம். அப்படி வெள்ளை துணியில் கட்டி 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 ஒரு 200 குழந்தைங்க உடம்பு வரிசையாக காசாங்கிற ஊரில் கிடக்கு. அப்புறம் படிக்கிற ஒருத்தர் போட்டிருந்தார், நமக்கு இந்த காயம் வந்தால் அடிபட்டாக்க ஒரு துணியில் ஹாஸ்பிட்டலில் நம்ம கட்டுறாங்கல்ல, சல்லடையாக ஒரு துணி இருக்கும். அந்த துணிக்கு பேர் காஸ். அந்த துணிக்கு பேர் காஸ். அதை சொல்லியிருந்தார் ஒருத்தர். ஏன்னா இந்த துணி அந்த காசாங்கிற ஊரில் நெய்யப்பட்டது, அதனால் அதுக்கு காஸ்ன்னு பேர் வந்தது. இது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இப்படி உலகத்தில் எல்லா நாட்டிலையும் காயத்துக்கு கட்டு போடுற துணியை நெய்த அந்த ஊரில் இன்றைக்கி அடிபட்டு செதறுகிறவர்களை பற்றி கேட்குறதுக்கு எந்த நாட்டில் இருந்தும் ஒரு வலிமையான குரல் வரல. இதெல்லாம் நடக்குது. இதை யார் கேட்குறது? யார் தான் கேட்குறது? அடுத்து நம்ம ஊர் மேலே விழுந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு வெள்ளம் வந்துருச்சு, வெள்ளம் யார் வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு வந்ததா? வந்துருச்சு, சாப்பாடு போடணும், எத்தனை பாடுபட்டோம். அன்னைக்கு நமக்கு அடிப்படை தேவை என்ன அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் இவ்வளவு பெரிய ஆபத்துகள் நடக்கும்போது இங்கே மேடையில் பேசக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போராட்டத்தை முன்னின்று நடத்தி பல்வேறு துன்பங்களை அனுபவித்தவர்கள். ஆனால் ஒன்று, அவங்கெல்லாம் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுனால தான் நம்மெல்லாம் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறோம். பஸ்ஸில் யாரோ யாரையோ இடிச்சிட்டாங்க, யார் குரல் கொடுப்பாங்க? நீங்களாம் இன்றைக்கி திருப்பி அடிப்பீங்களா? இங்கே வந்திருக்கிற பெண்களை கேட்குறேன், யாராவது அடிப்பீங்களா? நாங்கள்லாம் அடிச்சிருக்கோம். சும்மா அடி இல்லை,
அவங்க இடித்தா இடி தான், நாங்கள் அடித்தா பயங்கர அடி. ஏன் அடித்தோம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற 4 பேர் எங்களுக்கு துணைக்கு வருவாங்கங்கிற தைரியம். இல்லாட்டி அடிக்க முடியுமா? அடிச்சுட்டு கீழே இறங்கிறதுக்குள்ளே அவன் ஆசிட் பாட்டிலோடு வந்து நிற்பான் இல்லையா? அப்போ அந்த தைரியம் என்ன? கூட இருக்கிற 4 பேர் எங்கள் கூட வந்து நிற்பாங்க, நாங்கள் சொல்லும் போதே அவங்க 4 போடுவாங்க, திருப்பி அவன் எங்கேயும் இந்த தப்பை பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு. இப்போ நம்ம கண்ணு முன்னால் இன்னொருத்தருக்கு நடக்கும்போது நாம் குரல் கொடுக்குறோமா? ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா, சே நான்சென்ஸ், என்னப்பா இப்படி ரோட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க, இவ்வளவுதான் நம்முடைய கமெண்ட், கருத்து, அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்போ இனி வரக்கூடிய உலகம் யாருடையது? உங்கள் உலகம், நீங்கள் வாழப்போகிற உலகம். இந்த உலகத்தை ஒரு பொண்ணு ஐநா சபையில் கேட்டாங்களே, நீங்கள்லாம் அழகான உலகத்தில் வாழ்ந்தீங்களே, எங்களுக்கு என்னத்தை கொடுத்துட்டு போகிறீங்க? ஒரு 12 வயசு பொண்ணு ஐநா சபையில் பேசிய பேச்சு உலகம் பூரா வந்துச்சு. அப்படி என்ன உலகம் எங்களுக்கு இருந்தது, உங்களுக்கு என்ன இல்லை? ஆனால் எல்லாரும் சலிச்சுக்கிறாங்க, சே இந்த ஸ்டூடெண்ட்ஸே சரியில்லைப்பா சொல்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன இல்லை? எங்களுக்கு இருந்த சுதந்திரம் உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இருந்த ஒரு அச்சமற்ற வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. அந்த அச்சம் உங்கள் மனசில், அடி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. அதை எப்படி தாண்டுறது அப்படின்னா, இருட்டில் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுப்பா, தனியாக இருக்கீங்க, பயமாக இருக்கா இல்லையா? நம்ம வீடு தான், கதவை சாத்திட்டோம். அப்போ தான் பார்த்த த்ரில்லர் சீரியல்லாம் வருது. ஒரு சின்ன நிழல் அசைஞ்சா கூட எல்லா காட்சியும் மனசில் ஓடுது. ஏன்? தனியாக இருக்கும். அதே வீட்டில் இன்னும் 2 பேர் சேர்ந்துருந்தா, அதே வீடு தான், அதே இருட்டு தான், ஆனால் நமக்கு அச்சம் இருக்காது. அப்போ எங்கே பயம் வரும்னா, எவ்வளவு கொடுமையோ எவ்வளவு பிரச்சனையோ நடக்கும்போதும் விலகி இருந்து தனியாக இருந்து வேடிக்கை பார்த்தா பயம் வரும். அதை தடுக்கிறதுக்குன்னு 4 பேர் குரல் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கூட நம்ம சேர்ந்துட்டோன்னா நமக்கும் அச்சம் வராது, அஞ்சுகிறவர்களுக்கும் நாம் துணையாக இருக்க முடியும். இதை யார் செய்ய முடியும்? இதை செய்யறதுக்கான தைரியம் யாருக்கு உண்டு அப்படின்னா, மாணவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன் அப்படின்னா, பெரியவங்களுக்கு பல காரணம் முன்ன வந்து நிற்கும். இளைஞர்களுக்கு தான் சோ வாட் அப்படிங்கிற கேள்வி வரும். சோ வாட், டேய் போகாதப்பா, சஸ்பெண்ட் பண்ணுற போகிறாங்க அப்படின்னா, சரி நம்ம ஃபெயில் ஆகிறத விட அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறது பரவாயில்ல, ஸோ வாட்? இது ஒரு மனநிலை. அந்த மனநிலை மாணவர் பருவத்தில் தான் வர முடியும். அதுக்கு பயம் இல்லாமல் இருக்கணும். இப்போ உங்ககிட்ட நாங்கள் பேசுவதன் மூலமாக இந்த எங்கள் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் வேண்டியிருக்கு. இதையெல்லாம் யார் தொடர்ந்து செய்வாங்க? இப்போ இந்த போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு என்ன கவலை? யாராவது 2 பேர் கொஞ்சம் எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கங்க அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அதன் மூலமாக இந்த உலகத்தை எல்லோருக்கும் பாதுகாப்புள்ள உலகமாக மாற்றுவோம். அதுக்கு உங்களை கூப்பிடுறோம். ஏன்னா இன்றைக்கி மனித உரிமை அப்படிங்கிறது முதல்லலாம் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற வன்முறை அவ்வளோதான் பார்த்தோம். இந்த நாடுகளுக்கிடையிலான சண்டை அப்படி தான் நினச்சோம். இன்னைக்கு எல்லாமே
பேசப்படுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு திரைப்பட காட்சியை பற்றி நான் ஒரு மேடையில் பேசுகிறேன். அது என்ன காட்சின்னா, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. தளபதின்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்தீங்கள? யாராவது தளபதி படம் பார்க்காதவங்க இருக்கீங்களா? ஐயோ, இங்கேயும் யாரோ 2 பேர் இருக்காங்க, அவங்கள நாடு கடத்திடுங்க. அந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. யார்? மம்முட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இதான் பொண்ணு அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டார். இந்த இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி டமார்னு ஒரு குங்குமத்தை எடுத்து வச்சு விட்ருவாங்க. தனக்கே தெரியாமல் தனக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு ஹீரோ அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போது திரும்பி பார்க்குறாரு. நான் இந்த காட்சியை கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லிட்டேன். அப்படி சொல்லும்போது அவர் அதிர்ச்சி அடைஞ்சு திரும்பி பார்த்தாரு. பரவாயில்ல, பானுப்பிரியா தானே, ஓகேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு ஒரு கல்லூரி மாணவி என்கிட்ட கேட்டாங்க, அம்மா நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அது கரெக்டா? ஏப்பா, என்ன தப்புன்னு. அப்போ அந்த இடத்துல பானுப்பிரியா இல்லாமல் ஒரு சுமாரான பொண்ணு இருந்தால் அவர் ஏற்றுக்க மாட்டாரா? ஏற்றுக்க கூடாதா? ஏற்றுக்கலாமே. அப்போ ஏன் நீங்கள் காமெடியாக பேசுனீங்க? ஏப்பா அதில் என்ன தப்பு? அப்படிங்கும்போது அந்த சின்ன பெண் எனக்கு சொல்கிறாங்க, நீங்கள் பேசுனது பாடி ஷேமிங். ஓ, எனக்கு தெரியாதுப்பா இது பாடி ஷேமிங்னு. ஏன் அப்படி சொல்கிற? ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணுற பொண்ணு, ஒரு விடோ மேரேஜ் பண்ணுறவங்க வெள்ளையாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா? அப்போ கருப்பாக இருக்க பொண்ணு, சுமாராக இருக்க பொண்ணை பண்ண மாட்டிங்களா அப்படின்னு அந்த கேள்வியை எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் சொல்ல முடிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு கூட்டத்தில் நான் பேசும்போது நம்ம நாட்டில் வன்முறையை பரப்புகிற ஒரு 2-3 பேரை சொல்லி, மாதிரி கீழ்ப்பாக்கத்தில் இருந்து 3 பைத்தியங்க காணாமல் போயிடுச்சான், அவங்க நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டேன். அப்போ ஒரு பையன் ஃபோன் பண்ணுறாரு, நாங்கள் உங்கள் வீடியோ பார்த்தோம், நல்லா பேசுனீங்க, ஆனால் நீங்கள் இப்படி சொன்னீங்க, அது சரியான்னு கேட்டார். ஏப்பா, என்னப்பா தப்புன்னா, மேடம் பைத்தியம்ங்கிறவங்க இப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ணுறவங்க தே ஆர் கான்ஷியஸ் ராஸ்கல்ஸ். அவங்கள எப்படி நீங்கள் பைத்தியம்னு சொல்லலாம்? ரெண்டாவது, உங்கள் பேச்சை எவ்வளோ பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. அவங்க குழந்தைகள் யாருக்காவது மனநல கோளாறு இருக்கலாம். அப்போ நீங்கள் இப்படி போகிற போக்கில் பைத்தியம்னு சொல்லிடுறீங்களே, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு கேட்டார். இதெல்லாம் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் வேல்யூ. இதை எங்கேருந்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா, அந்த கல்லூரி மாணவர்கிட்ட இருந்து, மாணவிக்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்குறோம். அப்போது எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன இடைவெளி அப்படின்னா, நாங்கள் சிஸ்டத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் சுதந்திரமாக சிந்திக்கிறீங்க. இந்த ரெண்டுக்குமான இணைப்பு எங்கே வருதோ அதுதான் இனி அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும். நீங்கள் வாழப்போகிற உலகத்தை, உங்களுக்கு அடுத்த குழந்தைகள் வளருகிற உலகத்தை உரிமை உடைய உலகமாக, தந்தை பெரியார் சொன்ன ஒரே ஒரு சொல் சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது எல்லாருக்கும் இருக்குது. அந்த சுயமரியாதையோடு நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது மனித உரிமையில் அடிப்படையானது. அதுக்காக தான் இந்த ஒரு முழு நாள் மாநாடு. இதில் எதை கேட்குறீங்களோ அதை உண்மையாக கேளுங்க. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். பாடத்தை பூரா கேட்காட்டியும் சரி, ஒரே ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட உங்களுக்கு அது பயன்படும். அதனால் கேட்குறத
உண்மையாகவும் முழு மனதோடையும் கேளுங்க. நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு அது பெரிய அளவில் உதவியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆபத்துகள் அதிகம். அதை எதிர்ப்பதற்கு அறிவு வேணும், துணிவு வேணும், கூட்டமாக குரல் கொடுக்கிற ஒற்றுமை வேணும். அறிவு, துணிவு, ஒற்றுமை, இந்த மூணையும் ஏற்படுத்துவது தான் இந்த அரங்கினுடைய நோக்கம். அந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.